ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் ஃப்ரை. வாங்க இதை என்னோடய மெத்தடில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தப்பருப்பு அதையும் பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 2-3 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழைக்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைக்காயை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன் த ஸ்பாட் வந்து நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கருப்படிக்காது. அதே மாதிரி ரொம்ப தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக தோல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வாழைக்காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு பாதி வெந்துருச்சு. நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாவே வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பூண்டெல்லாம் தட்டி சேர்த்துருக்கறனால கண்டிப்பாக வந்து வாய்வு தொல்லையெல்லாம் எதுவும் பண்ணாது. அது மட்டும் இல்லை, வாழைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நான் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சமாக இடித்த மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபைனலாக சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். சேர்த்துட்டு நான் 1 டீஸ்பூன் போல் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபி நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.